பற்றி சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சராக ஒரே தலைவராக இன்றைக்கு நம்முடைய தளத்தை விலகிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கனிமம் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த மாதிரியான கூட்டத்தினுடைய தலைப்பு தமிழகம் தலை சத்தப்படி சொல்லுங்க. இன்னும் நல்ல சத்தப்படி சொல்லுங்க. அம்மா நீ சொல்லுங்க. தமிழகம் தலை குனியாது. ஏன் தலை குனியாது என்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை கூட இந்தியாவில் இருக்கின்ற 30 மாநிலங்களில் இருக்கின்ற மக்கள் வரி செலுத்துகிறார்கள். அதில் ஒரு கணிசமான பங்கு மத்திய தொகுப்பிற்கு செல்கிறது. மத்திய தொகுப்பில் அந்த நிதியை குவித்துக் கொண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நிதி கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி கமிஷன் மீண்டும் அந்த நிதியை மக்களுக்கு எடுத்து செல்கிற பொழுது அந்தந்த மாநில மக்களுடைய பொருளாதார நிலை, ஜனத்தொகை இந்த அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குகிறார். நியாயமாக கடந்த 3 நிதி கமிஷன் 15 வருஷமா நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதி 40% நம்முடைய வளர்ச்சி திட்டங்கள். ஆனால் மத்திய அரசு ஒதுக்கிய நிதி 4%. 40% எங்கே இருக்கிறது, 4% எங்கே கீழே கிடக்கிறது. இவைகளெல்லாம் அறிந்து புரிந்து கொண்டுதான் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்தாலும் சரி, தன்மானத்தை எங்களுக்கு நாங்கள் காக்காமல் விடமாட்டோம் என்ற வைராக்கிய உணர்வோடு தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது, ஒன்றிய அரசுக்கு தலை குனியாது என்ற அந்த வார்த்தையை போட்டு நீங்கள் நிதி தந்தாலும் சரி, தரவில்லையாலும் சரி, எம்மக்களுக்கு மாநிலத்திலிருந்து சொந்த நிதியை கொண்டு எம்மாநிலத்தில் நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மட்டுமல்லாமல் நீங்கள் அறிவித்த திட்டங்களையும் செய்து முடிக்கின்ற அரசாக என்னுடைய அரசு இருக்கும் என்று நெஞ்சை நிமித்தி சொல்லுகின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தளபதி அவர்கள். அது இன்னைக்கு ஒரே கோஷம் சொன்னாரே ஒருத்தர். நான் சொல்ல வந்தது திரும்ப முன்கூட்டி சொல்கின்ற ஒரு ஆர்வம் அந்த நண்பருக்கு இருந்தது. ஸ்டாலின் வெல்லட்டும் சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இன்னும் நல்லா சொல்லுங்க. இதே மாதிரி 25 தொகுதியை போட்டாங்க, ஒரு தொகுதியை போட்டோம்னா ஒரே மாதிரியான உணர்வுபூர்வமாக நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல அடிப்படையில் உணர்வுபூர்வமாக அவர்கள் உயர்வை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வர இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்பு அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள் தான் மக்களால் ஓட்டு போட்டு வாக்களித்து முதலமைச்சரான முதலமைச்சர்கள். மற்றபடி இங்க இருக்கு பேசினார் பழனிசாமி, அவர் சின்னமான முதலமைச்சரானவர். முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றி கடத்தனமா நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாகவே அறிந்திருக்கிறது. நானும் புரட்சி தலைவர் அம்மா தான் நாமினேட் ஆகப்பட்ட முதலமைச்சர் தான். அம்மா என்னை கொடுத்தாங்க, திரும்பி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. பழனிசாமி நம்ம மீது பண்ணல, நம்பிக்கை தரவ மாட்டேன், திரும்ப தங்க தட்டில் வச்சு அம்மாட்ட பதவி கொடுக்க. ஏன் உங்களில் ஒரு பிறந்தவன் நான் என்றைக்கு நன்றியுடனாக இருப்பேன் என்பதை உங்களால் வளர்க்கப்பட்டவன், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் தான் நகரமன்ற தலைவர், அடுத்த 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் எனக்கு பெற்று தந்திருக்கிறீர்கள் சொன்னால்
நீங்கள் கொண்ட விசுவாசத்தை, நீங்கள் எனக்கு ஊட்டிய விசுவாசத்தை நான் அம்மா அவர்கள் காட்டியதற்கு காரணமாகத்தான் இவ்வளவு பதவிகளையும் அம்மா எனக்கு அரசியல் எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை வரவு மீறி போகின்ற பொழுது அவருடைய சர்வாதிகாரம் ஆணவ போக்கு வரவு மீறி போகும்போது காடு கொள்ளாத என்ன சொல்றாங்க பழமொழி, சாதம் இருந்தால் காடு கொள்ளாது. அந்த நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஒரு காலத்தில் அதில் பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம் கோவித்துக் கொண்டு சென்று எங்களை மீண்டும் அன்போடு அரவணைத்து தாயிலத்தோடு இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் வாழ்நாள் மூலம் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை சரி, தேர்தல் வருது. நம்ம சின்ன என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சத்தம் சொல்லுங்க. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுல தலைமை கொண்டதுன்னா அவருக்குள் கொண்டா சூரியன் தான் இந்த அனைத்து கோள்களையும் அடக்கி சர்வடையும் அடக்கி இந்த லோகத்தில் உயிர் மிச்சிருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்லாமல் நமது தாவரங்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பாளராக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிராணவாயுவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர் சூரியன். அண்ணா எப்படி கண்டுபிடிச்சார் சூரியன். அந்த வெற்றி சின்னம் நமக்கு சூரியனாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் இதுக்கு முன்னால் பெற்ற வெற்றி, இது எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றியே வெற்றி பெறுகிற ஒரே சின்னம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி ஆட்சியின் கீர்த்தியையும் அவர் ஆற்றுகிற பணியையும் தன் உடல்நிலை போனாமல் இரவு பகல் பாராத அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்புக்கும் கடமை உணர்வுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் நிச்சயமாக என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ஏற்கனவே நல்ல பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள். தேர்தல் காலப்படியே எவ்வாறு முறையாக செயலாற்ற வேண்டும் என்பதை பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய பயிற்சியை நம்முடைய வாக்குப்பதிவு நாள் வாக்காளர்களை அழைத்து சென்று வாக்கை பதிவு செய்து நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயநிதி சித்தம் மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி சின்னமாக வருவதற்கு உங்களுடைய கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்றும் வெற்றி கனியை பறித்து நம்முடைய கழக தளபதி அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற